இப்போ நான் கேட்குறேங்க, நீங்கள் ஒரு இப்போ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி வீடியோ போட்டீங்க, இப்போ நாளைக்கு நீங்கள் வீட்டில் இருக்க போறீங்க, இந்த குழந்தை சாலையில் போகுது, இந்த இன்ஃப்ளூயன்ஸுக்கு எதிரான கருத்துள்ள எதிரில் வரும்போது அடிச்சா யார் பாப்பா, யார் காப்பாற்றுவா? அந்த நடிகர் படுத்துப்பா, அவர் போய் எங்கே தூங்கிட்டு இருக்காருன்னு தெரியாது. 4ஆம் தேதி நடக்கிற தேர்தல் அன்னைக்கு ரிசல்ட் அன்னைக்கு அவர் எங்கே தூங்கிட்டு இருக்காரு? இங்கே அடி வாங்கிட்டு இருக்காரு யார் துன்பத்துக்கு உட்பட்டிருக்கு? இந்த குழந்தை யார் பாதுகாக்கிறதுங்க? தோற்று போனால் அந்த குழந்தைகளினுடைய மனம் எப்படியாக மாறும், அந்த குழந்தைகள் என்ன முடிவை எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய விவாதம் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. தேர்தல் வரலாற்றில் நடந்ததே ரொம்ப டேஞ்சரஸ், ரொம்ப டேஞ்சரஸான விஷயம். இது மிகப்பெரிய கொடூரமான குற்றம்னு சொல்லுவேன். எப்படின்னா நடந்ததே கிடையாது, எந்த தலைவர்களும் பண்ணதே கிடையாது. நீ அம்மாவை நச்சரி, அப்பாவை நச்சரி அப்படிங்கும்போது எவ்வளவு பெரிய வன்முறைங்க. அப்ப அம்மா அப்பா அந்த குழந்தை எப்படி பார்க்கும்? தன்னை நம்பி வந்தவங்களை எட்டி உதைக்கிறாங்களே, தன்னை நம்பி பார்க்க வந்தவங்களை கூட இருக்கிறவங்க எட்டி உதைக்கிறாங்க. தம்பி நம்பி வந்தவங்க கண் முன்னாடி பைக்ல விழுகிறதெல்லாம் கண்ணில் பார்த்து ரசிச்சவங்களை நீங்க என்ன கொடூரம் சொல்லுங்க? என்ன உளவியல் சிக்கல் அவருக்கு அதிகமா இருக்கு. அவர் எனக்கு இன்னொரு உலகத்தில் இருக்காரு. உளவியல் மிக கொடூரமான பாதிப்பு இருக்கிறார். என்ன சிக்கல்ங்கிறது தெரியல. இவர் மட்டும் சிக்கல, பல லட்சம் பேரை சிக்க வைக்கிறாங்கன்னு ஒரு வருத்தம் தான் எனக்கு இருக்கு. ஏன்னா நீ ஒருத்தர் எப்படி வேணா போங்க, நீங்க முடிச்சுட்டு எங்கேயோ போயிடுங்க, எந்த நாட்டுக்கு போயிடுங்க, எங்கேயோ செட்டில் ஆயிடுங்க, தனி விமானத்துல போங்க. பாதிக்கப்படுவது யாருங்க? கொரோனாவில் பாதிக்கப்பட்ட மாதிரி. நான் அப்படியே வார்த்தை பயன்படுத்த தப்பான தாவேக்கால் பாதிக்கப்பட்ட, தாவேக்கா விஷமத்தால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் அங்கங்க இருக்கிறாங்க, எல்லா இடத்துலயும் இருக்காங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் 10 நாள் எப்படியெல்லாம் ஓடி இருப்பாங்க. அப்ப அந்த குழந்தை தான் பாதிக்கப்பட்ட குழந்தை. டீசிங் பண்ணக்கூடாது, அந்த குழந்தைகளை அச்சுறுத்தல் பண்றதோ துன்புறுத்தல் என்ன நம்ம மனது அளவு கிடையாது, நம்ம எக்ஸ்பீரியன்ஸ், நம்ம வந்திருக்க எல்லாத்துக்கும் அந்த மனது எளிய மனது, அந்த செல்ஃப் எஸ்டீம் இருக்கு குழந்தைக்குன்னு இருக்கு, ஒரு மாண்பு இருக்கு, டிக்னிட்டி இருக்கு, குழந்தைக்கு இருக்கு. ஆட்டோமேட்டிக் இப்படி நடந்துருச்சு, நம்மளை இப்படி சொல்லிட்டாங்கன்னு அப்படின்னா ஆட்டோமேட்டிக் ஒரு நொடியில் எடுக்கிற முடிவு. அப்ப ஏதாவது பண்ணிட்டா யார் பார்ப்பா? அடுத்து அவங்களுக்கு உளவியல ரொம்ப மோசமான சிக்கல் இருக்குன்னா அந்த நம்ம உளவியலாளர்கள் அவங்க தொடர்பு கொண்டா 14416 தொடர்பு கொண்டா உளவியலாளர் ரெஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. 14416 144 அப்படி உங்களால் அதை பண்ண 1098 1098 அலாட் பண்ணி வச்சிருக்காங்க தமிழ்நாடு அரசு. அது ரொம்ப பாராட்டுக்குரிய விஷயம். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். வணக்கம், இது அரண்சை, நான் ஹசி. இன்று நம்மோடு குழந்தைகள் நல செயல்பாட்டாளர் தேவநேயன் அவர்கள் இணைந்திருக்கின்றார். அவரை வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம். நடந்து முடிந்த தேர்தல் பரப்புரை இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்க இதே நேரத்தில் அந்த பரப்புரையில் குழந்தைகள் பயன்படுத்தப்பட்டது அப்படின்றது தொடர்பாக மிகப்பெரிய விவாதம் இன்னைக்கு பொதுவெளியில் வந்திருக்கு. எல்லா அரசியல் கட்சியை சேர்ந்தவர்களும் குழந்தைகளை ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அந்த பரப்புரையின் போது பயன்படுத்துகிறார்கள். குழந்தைகளை அப்படியாக பயன்படுத்தக்கூடாது, சட்டப்பூர்வமாக அது மிகப்பெரிய ஒரு குற்ற செயல். இருந்தபோதும் அது நடந்துகிட்டு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. இதுல உச்சபட்சமாக தாவேகாவினுடைய தலைவர் விஜய் அவர்கள் குழந்தைகளிடம் வாக்கு சேகரித்தது, குழந்தைகளை வைத்து வாக்கு சேகரித்தது அப்படின்றதா எனக்கு ஒரு மிகப்பெரிய சிக்கலாக மாறி இருக்கு. இது ஏன் சிக்கலாக மாறி இருக்குன்னா, 2 நாள் ரிசல்ட் வரப்போது, இவர்கள் வாக்கு சேகரித்த தலைவர் தோற்று போனால் அந்த குழந்தைகளினுடைய மனம் எப்படியாக மாறும், அந்த குழந்தைகள் என்ன முடிவை எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய விவாதம் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. நீங்க எப்படி பார்க்குறீங்க? அதாவது இந்த எல்லா தேர்தல்களிலும் குழந்தைகள் பங்கேற்பார்கள். இது வரைக்கும் வரலாறுல எல்லாரும் அது எல்லா தேர்தல் இப்போ மட்டும் இல்லை, முன்னாடியிருந்து எல்லா காலகட்டத்திலும், இப்போ சோசியல் மீடியா வந்ததுக்கு முன்னாடி இருந்து இப்போ குழந்தைகளை இப்போ 3 விதமாகத்தான் பயன்படுத்தும். 1 பங்கேற்கிறது, 2 பயன்படுத்துவது, 3 சுரண்டுவது. 3 விஷயங்கள் இருக்கு. இப்போ பங்கேற்பதுங்கிறது தப்பு தான். பங்கேற்பது ஏன் தப்புன்னு சொல்றேன்னா, ஒரு குழந்தையின் சிறந்த நலன் அடிப்படையில் ஒரு கூட்டமா இருக்கு, கூட்டத்துல குழந்தைய கூட்டிட்டு போயிடுறீங்க, யாரா நசுங்கிட்டா என்ன பண்ணா, இல்ல அந்த கூட்டத்துல கூட்டிட்டு போகும்போது குழந்தைக்கு பாதுகாப்பு இல்லை, தவறிட்டா எங்க போயிட்டா, காணாமல் போயிட்டா, அந்த கூட்டிட்டு போகும்போது குழந்தைகளுக்கு ஏதாவது அடையாளப்படுத்தப்பட்டால் நாளைக்கு குழந்தைகள் பொது வெளியில் சிக்கலாகும். இது பங்கேற்புக்கான விஷயம். பங்கேற்கிறது அவங்க பாதுகாப்பு சார்ந்து பங்கேற்கிறது. இப்ப இதுவுமே அப்படி பங்கேற்கிறது கூட குழந்தைகள் பாதுகாப்பா இருங்க, ஒரு குழந்தையோட பாதுகாப்பு நலன் கருதி தான். 2வது பயன்படுத்துவது. இப்போ குழந்தைகளை துண்டறிக்கையில் கொடுக்க வைக்கிறது, மேடையில் பேச வைக்கிறது, மைக்கு பிடிச்சி பேச வைக்கிறது, அல்லது பிரச்சாரங்கள்ல போறது, வீடு வீடா கொண்டு போய் துண்டறிக்கை கொடுக்க வைக்கிறது, போஸ்டர் ஒட்ட வைக்கிறது, அல்லது நடன நிகழ்ச்சிகளை பயன்படுத்துவது. அடுத்து அந்த அந்த தலைவர்கள் வரும் பொழுது வேஷம் விட்டு, இப்போ போன நாடாளுமன்ற தேர்தலில் நம்முடைய ஒன்றியத்தினுடைய முதன்மை அமைச்சர் பிரதமர் வரும்போது குழந்தைகளோட பொம்மைகளாக அவங்க பல்வேறு மத கடவுள்களை நிக்க வச்சு கோயம்புத்தூர்ல பண்ணாங்க. அது கூட கோட் ஆஃப் கான்டக்ட் வயலேஷன் சொல்லி கொடுத்தாங்க. இதெல்லாம் நடந்திருக்கு. அப்ப அது பயன்படுத்துவதற்கான விஷயம். 2வது இப்போ நம்முடைய எலெக்ஷன் கோட் ஆஃப் கான்டக்ட் இந்த 2யுமே தண்டிக்குது.
நீ பங்கேற்பதுங்கிறது பாதுகாப்பின் அடிப்படையில். இது பயன்படுத்துவது என்பது குழந்தைகளை நீங்க பயன்படுத்திட்டீங்கன்னா அது வயலேஷன். இளம் சிறார் நீதி சட்ட ஜூனியர் ஜஸ்டிஸ் ஆக்ட் படி குழந்தையின் சிறந்த நலன் அடிப்படை குழந்தை உரிமை மீறல் அப்படிங்கிற அடிப்படையில். இந்த மூணாவது இருக்கு பாருங்க, சுரண்டுறது. இது குழந்தைகளை முழுமையாக உளவியல், உடலியல், மனம் சார்ந்த சுரண்டுற விஷயம். ரொம்ப டேஞ்சரஸான விஷயம். இது மிகப்பெரிய கொடூரமான குற்றம்னு சொல்லுவேன். எப்படின்னா, ஒரு குழந்தைமைங்கிறது இருக்கு. ஒரு குழந்தைங்கிறது இயல்பா சிரிச்சுட்டு கொண்டாடிட்டு ஆடிட்டு இருக்கிறது, பேசிட்டு இருக்கிறது. அந்த குழந்தைகிட்ட அவனுக்கு போய் திணிக்கிறீங்க, ஒரு விச செய்தியை திணிச்சு. நீ குழந்தைகளை பயன்படுத்தி பெற்றோர்களை நகர்த்துவதன் மிக கொடூரமான. இதுவரைக்கும் இந்த தேர்தல் வரலாற்றில் இப்படி நடந்ததே கிடையாது. எந்த தலைவர்களும் பண்ணதே கிடையாது. இது தாவேகா தலைவர் பண்ணது மிகப்பெரிய கொடூரமான குழந்தை உரிமை குற்றம், குழந்தை உரிமை மீறல். இதை கடுமையா கண்டிக்கிறோம். நான் குழந்தை உரிமை கண்காணிப்பகம் அப்பவே நாங்க கண்டிச்சிட்டோம். என்ன சொல்றேன்னா, இதை நான் குழந்தைகளை எளிமையா நீங்க இன்ஃபுளுன்ஸ் பண்றீங்க பாருங்க. இன்ஃபுளுன்ஸ் பண்ணக்கூடாது. ஏன் இன்ஃபுளுன்ஸ் பண்ணக்கூடாதுன்னா, அந்த குழந்தைங்கிறது போற்றி பாதுகாக்கப்படணும். அது இயல்பானது. குழந்தைகள் கள்ளங்கபடமற்றவர்கள், அறியா பருவம், அந்த துள்ளல் பருவம். அந்த பருவத்துல கொண்டு போய் நீங்க என்ன பண்றீங்க, நிர்பந்திக்கிறீங்கல்ல. எவ்வளவு பெரிய கொடுமைங்க. நீங்க ஒண்ணு செய்யக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்க, அப்படின்னு குழந்தை திணிக்கிறது அர்த்தம். அந்த குழந்தை வந்து கூல்ட்ரிங்க் சாப்பிடக்கூடாதுன்னா ஏன் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றோம்? உடம்பு சரியாக நீ குழந்தைக்கு கொஞ்சம் ஒரு விஷத்தை கொண்டு போய் செலுத்தும் போது ஏத்துக்குவீங்களா? கூல்ட்ரிங்க் சாப்பிட்டாவே தப்புன்னு சொல்ற சமூகம் நீங்க ஒரு குழந்தைக்கு ஒரு விஷத்தை கொண்டு போய் கொடுக்குற மாதிரி தான். பெண்ணாயிடுது ஆட்டோமேட்டிக்கா. அது குழந்தையாவே இல்லை, அது குழந்தைமை கொல்லப்பட்டுருச்சு. இப்போ குழந்தை கொல்லப்பட்டுச்சா பிஞ்சிலே வந்து பழுத்துருச்சு. பிஞ்சில பழுத்த நம்ம பழங்களை சாப்பிடுவோமா? அப்ப குழந்தைகிட்ட என்னச்சு, அது குழந்தையாவே இல்லை. அப்ப என்ன பண்ணுது, அங்க அந்த அடமன் பண்ணுதுங்க. நீ வந்து அம்மாவை நச்சரி, அப்பாவை நச்சரி அப்படிங்கும்போது எவ்வளவு பெரிய வன்முறைங்க. அப்ப அம்மா அப்பா அந்த குழந்தை எப்படி பார்க்கும்? அப்ப இது மட்டும் இல்ல, அந்த தன்னோட அந்த மாதிரி சீருடை வாங்கிட்டா, அந்த நபர் போட்டிருந்த, அந்த நடிகர் போட்டிருந்த போட்டு போ, அது மாதிரி போட்டுட்டு போ அப்படிங்கிற போது எவ்வளவு பெரிய வன்முறை. ஓகே, குழந்தையினுடைய உடலுக்கு ஆகாத ஒரு விஷயத்த அவங்களுடைய வாயில் திணிப்பதற்கு சமம். அவர்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத மனநிலையில் ஒரு கருத்தை அவர்களுக்கு திணிப்பு. ஆமா, இது மட்டும் இல்லாம ஒரு முக்கியமான விஷயம், உளவியல் பாதிப்பு யார் பாப்பா? இந்த குழந்தை என்ன நினைக்கும், இன்னும் அவங்க குழந்தையோட உலகங்கிறது ஒரு கனவு உலகம். அது இன்னொன்று பிரம்மையில் இருக்கும். நம்ம தலைவன் வந்துருவான், நம்ம அண்ணன் வந்துருவான், அவங்க வந்துடும் அப்படி ஒரு பெரிய உளவியல் உலகத்துல இன்னொரு உலகத்துல இருக்கும்போது என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா நடக்கலன்னு என்ன ஆயிடும்? நீங்க ஒரு 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு தேர்வு எழுதி அதுலயே உளவியலா வந்து என்ன முடிவு எடுக்கிறாங்க? எவ்வளவு பெரிய முடிவு எடுக்கிற தவறா அந்த இடத்துல அந்த குழந்தைக்கு புரியாது. அப்ப ஒரு நொடியில எடுக்கிற முடிவு, அந்த குழந்தையோட செல்ஃப் எஸ்டீம். ஐயோ, எங்க கிளாஸ்ல சொல்லிட்டு இருந்தேன் எங்க தளபதி வந்துடும், அவங்களுக்கு முன்னாடி எப்படி போய் நிப்பேன் நானு? இல்ல எங்க வீட்டுல எல்லாம் சொல்லிட்டு இருந்த ஒரு குழந்தையோட மனம். ஆமா, அது குழந்தையோட இயல்புங்க. அது இயல்பு. அது குழந்தைங்கிறது அதுதான் இயல்பு. அதனாலதான் 18 வயது வரை குழந்தை. ஏன் குழந்தைன்னு சொல்றோம்? உடல் அளவு, மனல் அளவு, ஆளுமை அளவு முழுமையாக மெச்சூரிட்டி அடைவதுதான் அடல்ட்னு சொல்றோம். இந்த சமூகத்தை முழுமையாக எதிர்கொள்றதுக்கு தயாராக. இப்ப நீங்க இளம் வயதிலேயே கொண்டு போய் அந்த குழந்தைய திணிக்கிறீங்களே, என்ன நியாயமான விஷயம்? எப்படி ஏற்றுக்கொள்ள முடியுங்க? என்ன பக்குவம் இருக்கு அந்த குழந்தைக்கு? அப்ப இன்னொரு பிரம்மை உலகத்துல இருக்கு. அப்ப என்ன குழந்தை தான் வந்து இப்படி இல்லைன்னா அசிங்க நினைச்சிட்டு இன்னொரு குழந்தையோட இன்ஃபுளுன்ஸ் நடக்குது. இது என்னது, இது பெருகுது. இந்த பியர் பிரஷர்னு சொல்லுவோம். இப்ப நான் வந்து இந்த குழந்தை அப்படி இந்த தலைவரை பத்தி கொண்டாடிட்டு இருக்கு, நான் இருக்காது இப்படி கொண்டாடலீங்கன்னா தப்பா போல இருக்கு, உடனே என்ன ஆயிடுது, அது இன்ஃபுளுன்ஸ் ஆயிடுது. என் ஃப்ரெண்டு கொண்டாடுறான் நானும் கொண்டாடுறேன், தம்பி கொண்டாடுறான் நானும் கொண்டாடுறேன், தங்கச்சி கொண்டாடுறான் நானும் கொண்டாடலீன்னா அப்ப எப்படி அதை பயன்படுத்துறாங்க பாருங்க. அதான் நான் சுரண்டல், எக்ஸ்பிளாய்டேஷன். இந்த சுரண்டல்ங்கிற வார்த்தை பயன்படுத்துக்கணும். நீ வந்து அந்த குழந்தைய மட்டும் பாதிக்கல, அந்த குழந்தையோட ஒத்த வயது உள்ள அத்தனையும் பாதிக்கிறீங்களா? எல்லாரும் என்ன ஆயிட்டீங்க? எந்த உலகத்துல இருக்காங்க? யாராவது, அதாவது நீங்க அந்த பருவத்துல ஏதாவது ஏத்துக்கொள்றாங்களா? பேச முடியுதா? விவாதிக்க முடிஞ்சா? இல்ல நம்ம சொல்ற விதங்கள் இருக்கா? இப்ப கடைசியில நினைச்சு அடிச்சாது பண்ணுங்க. அப்ப அடிக்கிறது யாருக்கு எதிராக? கடைசியில குழந்தைங்களுக்கு தான் எதிராக. குழந்தையோட எதுக்கு? உடல்நிலையிலான பாதிப்பு. அடிக்கிறதுக்கும் வளர்ச்சிக்கு சம்பந்தம் கிடையாது. அடிச்சவங்க அறிவாளியான பயங்கர மிக கொடூரமான வன்முறை. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? நீங்க அப்ப உடல் ரீதியாக, மன ரீதியாக, எல்லா 2 ரீதியில சிக்கலை கொண்டு போய் நிறுத்திட்டு என்ன பண்ணுவீங்க? அப்போ இப்ப முறிக்க முடியாத, கட்டுப்படுத்த முடியாத ஒரு விஷம் பரவி இருக்கு. மிகப்பெரிய கொடூரம். அது வந்து சிண்ட்ரம். நம்ம எப்படி வந்து எய்ட்ஸுக்கு ஒரு சிண்ட்ரம் சொல்றோம், டிஃபியன்சிங்கிறான். இது மாதிரி ஒரு இது உளவியலான. இப்ப நான் எப்படி வார்த்தை சொல்றதே தெரியல. எந்த வார்த்தை சொல்லி நான் எதுக்கு ஒரு விளக்கம் சொல்லவே முடியாத நிலைமை இது. இவ்வளவு ஆபத்தான ஒரு விஷயத்த நீங்க சொல்றீங்க. ஆனா ஒரு குழந்தை இப்படியாக பேசக்கூடிய விஷயத்த ரொம்ப சாதாரணமாக வீடியோ எடுத்து ரீல்ஸ்ல போடக்கூடிய பெற்றோருடைய மனநிலை எப்படி? அது ரொம்ப கொடூரமான மனநிலைங்க. இப்ப நீங்க அவங்க என்ன நினைக்கிறாங்க, பெற்றோர்கள் எந்த நிலைக்கு ஆகி போயிட்டாங்கன்னா, எல்லாருமே நீ உளவியல் சிக்கலுக்குள்ள போயிட்டாங்க. இப்படி பண்ணலைன்னா நம்ம குழந்தைக்கு வந்து பேர் வராது, அவங்க உளவியல். இப்ப இது ஒரு பொது புத்தி இல்லைங்க, கொண்டு நிறுத்திட்டாங்க. இப்ப நீங்க இந்த நபர், இந்த அரசியல் தலைவர் பண்ணது வந்து மிகப்பெரிய கொடூரமான சமூக தாக்கத்தை ஏற்படுத்தி நிறைய விஷயத்துல. குடும்பத்துக்குள்ள பெற்றோருக்கு, குழந்தைகளுக்கு, பெற்றோருக்கு பக்கத்துல இருக்கிறதுக்கு,
இப்ப நான் கேட்கறேங்க, நீங்க ஒரு இப்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி வீடியோ போட்டீங்க, இப்ப நாளைக்கு நீங்க வீட்டுல இருக்க போறீங்க, இந்த குழந்தை சாலையில போகுது, இந்த இன்ஃப்ளூயன்ஸ்க்கு எதிரான கருத்துள்ள எதிரில் வரும்போது அடிச்சா யார் பாப்பா, யார் காப்பாத்துவா? அந்த நடிகர் படுத்துப்பா, அவர் போய் எங்க தூங்கிட்டு இருக்காருன்னு தெரியாது. 4ஆம் தேதி நடக்கிற தேர்தல் அன்னைக்கு ரிசல்ட் அன்னைக்கு அவர் எங்க தூங்கிட்டு இருக்காரு, இங்க அடி வாங்கிட்டு இருக்காரு யார்? யார் துன்பத்துக்கு உட்பட்டிருக்கு? இந்த குழந்தை யார் பாதுகாக்கிறதுங்க? அந்த நடிகர் அவர் வாக்குல சொல்லிட்டு போயிட்டாரு. ஒரு சமூக அக்கறை இல்லாம எல்லாரும் சொல்றாங்க. நீங்க நம்ம மட்டும் இல்ல, பொதுத்தளத்துல நிறைய பேர் எழுதுறாங்க. ஒரு ஓய்வு பெற்ற சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதி மரியாதைக்குரிய கிருபாகரன் சார் ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாரு. பேசுங்க, ஒரு வார்த்தையா திறந்தாங்களா? நீங்க நாளைக்கு என்ன என்னோட வீட்டுகள் இருக்கான்னு சொன்னார் அந்த நடிகர். வீட்டுகள் என்னவா இருக்கார்? விஷமாக இருக்கிறார். வீட்டுக்குள்ள நல்லதா இருக்கலாம், வீட்டுக்குள்ள ஒரு செய்தி நல்ல ஒரு விஷத்தை கொண்டு வந்து பரப்பி வச்சுட்டு நாளைக்கு ஏதாவது நடந்துருச்சுன்னா யார் காப்பாத்துவாங்க? இப்ப பொதுவா நம்ம என்ன சொல்லிடுறோம், இவங்க எல்லாம் தற்குறி அப்படின்னு ஒரு வார்த்தை பயன்படுத்திட்டு போயிட்டோம், இல்ல இவங்க எல்லாம் இப்படி பண்ணிட்டோம். இப்ப யார் இந்த குழந்தைகள்? நம்ம இப்ப குழந்தைகள்னு பேசும் பொழுது 18 வயதுக்குட்பட்ட எல்லாருமே குழந்தைகள் தான். அப்போ அங்க வரக்கூடிய விஜயை பார்ப்பதற்காக முண்டி எடுத்துட்டு வரக்கூடிய நபர்கள் தூக்கிட்டு வர்ற கை குழந்தை மட்டும் குழந்தை இல்ல கிடையாது, அங்க முன்னாடி நிற்கக்கூடியவர்களும் குழந்தைகள். 18 வயதுக்குட்பட்டவரான ஏன் 18 சொல்றோம்னா, எல்லாரும் ஏன் 18 எல்லாம் குழந்தைன்னு சொல்லுவாங்க? 18ங்கிற ஒரு உணர்ச்சி வசப்பட்டது, அறிவு தளத்துல எடுக்கப்பட்டது. உலகளாவ முழுவதும் உட்கார்ந்து ஒரு குழந்தை பருவம் எப்ப முடியுது, ஒரு முழுமையா ஆளுமை பெற்று வளர்ச்சி எடுத்து தன்னிச்சையாக முடிவெடுக்கிற அந்த அமைப்பு தான் 18 வயசு குழந்தைன்னு சொல்றோம். இப்ப நீங்க அப்படி இல்லைன்னா நீங்க ஏன் 18 வயசுக்கு ஓட்டு கொடுக்கல? நீங்க ஏன் 18 வயசுல நீங்க டிரைவிங் லைசன்ஸ் ஏன் கொடுக்கல? 18 வயசுக்கு மேல ஏன் பேங்க் அக்கௌண்ட் ஓபன் முடியல? 18 வயசுக்கு மேல ஏன் உங்களுக்கு நிலம் வாங்க முடியல? அப்ப நீங்க எல்லாம் எல்லாம் நீங்க குழந்தைங்க பேசுறோம். அப்ப அது மட்டும் ஏன் மைனர் மேஜர்னு வச்சிருக்கீங்க? அப்ப அவங்க மெச்சூரிட்டி ஆகல, உடல் ரீதியாக மெச்சூரிட்டி ஆகல, மன ரீதியாக மெச்சூரிட்டி ஆகல. அதனால இது உலகளாவிய அடிப்படையில் மருத்துவ ரீதியா எடுக்கப்பட்ட முடிவுதான், உணர்ச்சி தளத்துல. அப்ப 18 வயசு கீழே அந்த அடலசன்ஸ் இருக்குல்ல, இந்த 15, 16, 17, 18 எல்லாம் ஒரு சிக்கலுக்குரிய பருவம். அப்பவே நமக்கு எல்லாமே மாற்றங்கள், உடல் உறுப்புகள் மாற்றம், அப்போ ஃபீலிங் மாறும், அந்த கதாநாயகன் மேல கவர்ச்சி வரும். எல்லாருமே நடந்திருக்கும், நீங்க எல்லாத்துக்கும் நடந்திருக்கு. எல்லா கதாநாயகன் மேல எல்லாரும் லவ் லெட்டர் எழுதுனவங்க இருக்காங்க, அந்த கதாநாயகனுக்கு கண்ணீர் விட்டவங்க இருக்காங்க, அந்த கதாநாயகன் போட்டோஸ் புத்தகங்களுக்கு நடுவில் வீடுகள்ல ஒட்டி வச்சிருக்காங்க. அதெல்லாம் இருக்கத்தான் செய்யாது, இல்லாம இருக்காது. ஆனால் அந்த கதாநாயகன் அப்படியாக இருக்கக்கூடியவர்களை சரியாக அணுகி இருக்காங்க, இது காலம் வரைக்கும் அணுகி இருக்காங்க, அணுகி இருக்காங்க. சுரண்டல நான் திரும்ப இந்த எக்ஸ்பிளாய்டேஷன்ங்கிற வார்த்தை விட்டுட்டாங்க. விஜய் பயன்படுத்தலை, சுரண்டி இருக்காங்க குழந்தை. இப்ப நீங்க மொத்தமா நீங்க குழந்தைய சுரண்டி முடிச்சிட்டீங்கன்னா இன்னையோட நாளுக்கு மேல என்ன வேணா நடக்கலாம். பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ், நான் அதுக்குள்ள போகல. நாளைக்கு இந்த குழந்தையோட உளவியல் பாதிப்புல அடுத்து அட்ரஸ் பண்றது யாரு? உடலியல் பாதிப்புல அட்ரஸ் பண்றது யாரு? இந்த நடிகர் பண்ணுவாரா? எல்லாரும் புனையூருக்கு கிளம்பி வாங்க, அப்ப யார் வருவா? நீங்க கரூர் கிளம்பி வந்தவங்க நிலைமை என்னாச்சு? இன்னைக்கு வரைக்கும் ஒரு வார்த்தை பேச முடிஞ்சுச்சா? கரூர் நிகழ்வுக்கு நடந்ததுக்கு அப்புறம் போய் 2 நாள் 3 நாள் போய் ரூமுக்குள்ள போய் தூங்கி கிடந்தாரு, யாரு பது கேட்டா? அதுக்கப்புறம் அவங்கள சந்திச்சாங்களா? எவ்வளவு ஒரு அறம் சார்ந்த வாழ்க்கையே இல்லாத நடிகர். அறம் சார்ந்த ஒரு இறந்துட்டாங்க அப்படின்னா துக்கம்னா துக்க விசாரிக்கிறதுக்கு வீட்டுக்கு போவோம். துக்கப்பட்டவர்களை வீட்டுக்கு வர சொல்ற கலாச்சாரம் என்ன கலாச்சாரம்? அப்ப நாளைக்கு இந்த குழந்தைகள் என்ன பண்ணுவாங்க? தன்னை நம்பி வந்தவங்களை எட்டி உதைக்கிறாங்களே, தன்னை நம்பி பார்க்க வந்தவங்களை கூட இருக்கிறவங்க எட்டி உதைக்கிறாங்க. நம்பி வந்தவங்க கண் முன்னாடி பைக்ல விழுகிறதெல்லாம் கண்ணில் பார்த்து ரசிச்சவங்களை நீங்க என்ன கொடூர சொல்லுங்க? என்ன உளவியல் சிக்கல் அவருக்கு அதிகமா இருக்கு. கண்டிப்பா நான் ஒரு தனிப்பட்ட என்னுடைய தம்பியா நான் சொல்றேன் விஜய்கிட்ட. விஜய் ரசிச்சவன்னா விஜயோட பாடல்களை ரசிச்சவன், படங்களை ரசிக்கிறேன், அதெல்லாம் வேற விஷயம். நீ விஜய் உங்களை ஒரு நடிகனா நான் ரசிக்கிறேன், ஆனா அரசியல் தலைவனை கேட்டுக்கொள்ள முடியாது. நீங்க ரசிகனா உங்களை தென்றலா பாக்குறேன், இருக்குங்கிற அரசியலா நான் தென்றலா பாக்குறேன். நான் ரசிகனா தென்றலா பாக்குறேன், ஆனா அரசியல சாக்கடையாத்தான் பாக்குறவனு, சாக்கடையாத்தான் நான் பாக்குறேன். ஏன்னா அந்த உளவியல இருந்து நான் அந்த அளவுக்கு இருந்து தொடர்ச்சி நீ பண்ண விஷயங்கள் என்ன நடந்திருக்கு? ஏதாவது ஒரு சமூகத்துக்கு ஏதாவது செஞ்சிருக்காங்களா? குழந்தைக்கு உங்களை நம்பி வந்த குழந்தைக்கு இது வரைக்கும் ஏதாவது செஞ்சிருக்கீங்களா? ஒரு குழந்தைக்கு படிப்பு சொல்லி கொடுத்துருக்கு, இதெல்லாம் கேட்கப்பட வேண்டிய கேள்வி. அது அறிவு மெச்சூர். ஆனா எனக்கு சிக்கல் என்ன, 4ஆம் தேதி இந்த குழந்தை ஏதாவது முடிவெடுத்து தொலைஞ்சிருவாங்களே, ஏதாவது பண்ணிட்டா யார் பாதுகாக்கிறது நம்ம குழந்தையில? எல்லாருக்கும் அந்த ஒரு பதப்பதைப்பு இருக்குது, ரொம்ப சாதாரணமாக அந்த பதப்பதைப்பு எல்லாருக்கும். ஏன்னா நம்ம குழந்தைங்க, என் வீட்டு பக்கத்து தெரு குழந்தைங்க, என்னோட தெரு குழந்தைங்க, என்னோட சொந்தக்கார குழந்தைகள், என்னோட தமிழ்நாட்டு குழந்தைகள். நான் மெச்சூரிட்டியா பெருமையா நான் பேசிட்டு இருக்கேன். 100 ஆண்டு பாரம்பரியமுக்கு எங்க பெரியார் நாங்க வாச்சிருக்கோம், அம்பேத்கர் வாச்சிருக்கோம், அயோத்திதாசர், பண்டிதாசர் எல்லாம் நம்ம பேசிட்டு இருக்கோம். எங்க இருக்கிறாங்க குழந்தைங்க? யாரும் கேட்பாங்க நாளைக்கு நீங்க என்ன பண்ணின்னு கேட்பாங்களா? அந்த குற்ற உணர்வோடு தான் நான் நின்று பேசிட்டு இருக்கிறேன். நாளைக்கு எப்படினாலும் நம்ம குழந்தைங்க அவங்க இப்படி மடை மாறி போயிட்டாங்க, அதனால நான் ஒண்ணும் பண்ண மாட்டேன், எப்படியோ போய் தொலைன்னு விட முடியாதுங்க. அவங்களோட நிகழ்காலத்தை அழிக்கிறோம், எதிர்காலத்தை அழிக்கிறோம், ரெண்டுமே போகுது. அப்ப அந்த அக்கறை தான் நமக்கு இருக்கு. ஓகே, இந்த சுரண்டல் நடந்த அந்த காலகட்டம் அப்படின்றது
ஒரு டிஜிட்டல் காலகட்டம், அது அந்த சுரண்டலை இன்னும் பரவலாக்கி இருக்கு அப்படின்ற மாதிரி ஆமா, உண்மையில அதாவது இப்போ இந்த சுரண்டல் அப்படிங்கிறது உடல் ரீதியா சுரண்டல், மன ரீதியா சுரண்டல், இப்போ டிஜிட்டல் சுரண்டல் தான். ஏன்னா உளவியல் உடல் ரீதியான கொத்தடிமையா இருக்கிறது குழந்தை. இப்போ இந்த குழந்தை முழு அடிமை. இன்னைக்கு டிஜிட்டல் உலகத்துல வந்து நீங்க என்ன எது சரி எது தப்புன்னு தெரியாதுங்க. இப்போ ஏன்னா முன்னாடியாவது ஒரு நம்ம ரெஃபரன்ஸ் பார்ப்போம், இன்னைக்கு எல்லாத்தையும் நம்புறாங்க. ஏன்னா அந்த பருவம் அப்படி பருவம். அப்ப நீங்க வந்து கொடுக்கறதெல்லாம் யாரு கொடுக்குறா, யாராவது தெரிஞ்சவங்க கொடுக்குறோம். அந்த அண்ணன் சொன்னது சரியா இருக்கு, அந்த அண்ணனே ஒரு தற்கொலையா இருந்து சொல்லிட்டு இருப்பார். அந்த குழந்தைக்கு தெரியுமா? நம்ம பெரியவங்களே இன்னைக்கு என்னென்ன சொல்றாங்க? இன்னைக்கு பெரியவர்களுடைய வார்த்தையெல்லாம் கேட்டா ரொம்ப சங்கடமா இருக்கு. எனக்கு வந்து வீட்டை விட்டு வந்துட்டேன், எனக்கு உயிரே அவர் தான், எங்க வீட்டுக்காரர் கூட வேண்டாம் அப்படின்னு ஒரு அம்மா பேசும்போது இந்த குழந்தை எதை பாக்குங்க? கரூர்ல இறந்து போன குழந்தையினுடைய பெற்றோர் பேசி நம்ம என்ன பேச முடியுங்க? அப்ப நம்ம பெரியவர்கள் குழந்தைக்கு முன்னுதாரணமா இல்ல. அப்ப ஆட்டப்படியும் பெரியவர்கள் குழந்தைகளே வந்து இதுல கொண்டு போய் நம்ம சோசியல் மீடியால காட்டினா சரின்னு நினைக்கிறாங்க. அப்ப இந்த ஏதோ மிகப்பெரிய கொடூரமான உளவியல் சிக்கல் தான் இருக்கு. இப்ப மிகப்பெரிய ஒரு குழந்தைகள் நல ஆர்வலர் செயல்பாட்டாளர்ன்ற அடிப்படையில தேர்தல் பரப்புரையின் போது நான் ஏற்கனவே தொடக்கத்துல சொன்னது போல எல்லா கட்சியை சேர்ந்தவர்களும் கூட ஏதோ ஒரு தருணத்துல குழந்தையை பயன்படுத்துறாங்க. இந்த கட்சிகளை சேர்ந்தவர்களை நீங்க அணுகி இது தவறு அப்படின்றத சொல்லி புரிய வைக்க முயற்சி செய்தீர்களா? அந்த வகையில் யாரெல்லாம் நீங்க ரீச் பண்ணீங்க? நான் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் நான் தொடர்ந்து எல்லாத்தையும் நான் வந்து தேசிய கட்சியில இருந்து எல்லாத்தையும் அணுகிட்டு இருக்கேன். நான் போன நாடாளுமன்ற தேர்தலில் உடனே தகவல் சொன்னேன். உடனே அதுக்கான எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து நடவடிக்கை எடுத்தாங்க. பிரைம் மினிஸ்டர் அகைன்ஸ்ட் உடனே அடுத்த நாள் உடனே விளக்குகள் கேட்டாங்க. அது இனிமேல் பயன்படுத்த மாட்டாங்க. அவங்க உடனே விளக்கங்கள் கொடுத்தாங்க. அதை ஈஸியா அக்செப்ட் பண்ணி இந்த தடவை நாங்க முன்னாடி என்ன மட்டும் ஈஸியா கிட்ட கொடுத்துட்டோம். ஈஸியா ஒரு நாங்க முன்னாடி தேர்தலுக்கு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா முன்னாடியே கொடுத்துட்டோம். இந்த மாதிரி இது குழந்தைகளை பயன்படுத்தக்கூடாது, அது கைட்லைன்ஸ் இருக்கு ஆல்ரெடி இருக்கிறதுல. அவங்க கொடுத்த கைட்லைன்ஸ் ஜூனியர் ஜஸ்டிஸ் ஆக்ட்ல கொடுத்தோம். அப்புறம் இது மீன் டைம் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சிகள்லாம் பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. எல்லாருமே பயன்படுத்துறாங்க. இதுல வந்து நம்ம இப்ப வந்து திமுக எல்லாம் பாத்தீங்கன்னா மேடையில உட்கார வச்சு அந்த கட்சி கொடியை போட்டு பாட்டு படிச்சோம். உடனடியாக நாங்க என்ன பண்ணோம், அந்த கட்சியினுடைய பொறுப்பாளர்களுக்கு அது யார் பண்ணா அவங்கள நேரடியாக தொடர்பு கொண்டோம். நேரடியாக பேச நான் பேசுறது சாட்சி. எப்படி ரெஸ்பான்ஸ் இருக்கு என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து உடனே கேட்டுக்கிட்டாங்க, அது உள் வாங்கிட்டாங்க. இது வந்து நம்ம வந்து உணர்ச்சி தளத்துல மக்கள் இருக்கிற நேரத்துல கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க சார் அப்படின்னாங்க. நான் சொன்னேன் அது வந்து அதுக்காக நம்ம எது கொடுத்தாலும் வாங்கிக்குவோமா அப்படின்னு ஒரு விவாதம் நடந்துச்சு. உடனே அடுத்த நாள் அப்படி நான் கண் முன்னாடி பார்த்தேன். அந்த அடுத்த நாள் வரும்போது அப்படி குழந்தைங்க மேல தூக்கி கொடுக்கும்போது கீழே கொடுக்க கூடாது குழந்தைகளை அப்படின்னு அந்த திமுகவுடைய மாநில பொறுப்புல இருக்கிற உடனே சொன்னாங்க. கண் முன்னாடி பார்த்தேன், நான் வந்து கண் முன்னாடி பார்த்தேன். அதே மாதிரி வந்து நம்முடைய டெப்டி சிஎம் வந்து இப்படி பயன்படுத்துறாங்க தகவல் சொன்னா உடனே அவருடைய நெருக்கமானவர்களும் கொண்டு போய் கொடுத்தேன். உதயநிதி ஸ்டாலின் உடனே கொண்டு போய் தகவல் கொடுத்தோம், பண்ணக்கூடாது அப்படிங்கிற விஷயம் சொன்னோம். அதே மாதிரி நம்முடைய அதிமுகல வந்து எடப்பாடி பழனிசாமி டீம் பண்றாங்கன்னு உடனே தகவல் சொன்னோம், இந்த வார்த்தையில பயன்படுத்தாதீங்க. உடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அங்கே ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. கண்டிப்பா பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் ஸ்டாப். ஏன்னா ஏதோ ஒரு மானிட்டர் பண்றாங்க. ஏன்னா அதுக்கு நடுவுல நாம் தமிழர் கட்சி மீது வழக்கு பதிவு பண்ணிட்டாங்க. தருமபுரியில வழக்கு ஈஸியை வழக்கு குழந்தைகளை பயன்படுத்தி டிவிக்கே விருதுநகர்ல பதிவு பண்ணிட்டாங்க. ஈஸி இதெல்லாம் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் நடந்தது, எங்களோட கம்ப்ளைண்ட் அடிப்படையில் நடந்ததுதான். இப்ப நான் உடனே அடுத்த நாள் அவங்க போக கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டாங்க, ஓ இது வந்து குழந்தைகளை பயன்படுத்துவது தப்பு அப்படின்னு போடுவாங்க. ஆனால் எந்த விதமான யாரையும் அணுக முடியாத ஒரு கட்சியா தான் தாவேக்கா இருந்து ஒரு வருத்தத்துக்குரிய விஷயத்தை சொல்றேன். விஜய் அவர்களை ரீச் பண்ண ட்ரை பண்ணீங்களா? எல்லா வயதுல ரீச் பண்ணோம். எல்லா யாருகிட்ட போய் கேட்கறது, யாருமே பாக்கலங்கிறாங்களா? யாருமே ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம். தமிழ்நாட்டுல இப்படி ஒரு பார்த்தவர்களை கூட நீங்க பார்க்க முடியாது. ஜனநாயக ரீதியா ஒரு கட்சி இல்லாத ஒரு கட்சி நான் தாவேக்கா தான் சொல்றேன். ஏன்னா ஒரு செய்தி போய் சொல்ற பாசிட்டிவ் நெகட்டிவா ஒரு தகவல் போகணும்ல, எதுவுமே போறது கிடையாது, யாருக்கும் கொடுக்க முடியாது. இப்ப நீங்க இசிஐல கொடுத்த நோட்டீஸ் விஜய் தனியா நாங்க கொடுத்துருக்கோம். நம்முடைய அந்த பனையூருக்கு அனுப்பியிருக்கிறோம். எந்த ரெஸ்பான்ஸ் கிடையாது. இமெயில் அனுப்பணும், ஒரு இமெயில் ஐடியன்ஸ் அதுக்கு அனுப்பணும். குழந்தைகளை பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது எல்லாத்தையும் சொல்லிட்டு அது மட்டும் அதுக்கு பின்னாடியோட கடிதத்தில் விரிவா எழுதணும். இதுக்கு வந்து எல்லா ரெஃபரன்ஸோட யூடியூப்ல இந்த வீடியோல வந்திருக்கு, நீங்க எல்லாம் இப்படி பேசியிருக்கீங்க சொன்னா அது மட்டும் இல்ல. நீங்க அந்த தேர்தலுக்கு 2 நாள் கடைசி நாள் பேச்சுல நீங்க பேசுற ஒய்எம்சிஎல் பேசுறது மிக கொடூரமான குழந்தை உரிமை மீறல கொடுத்துருக்கிறோம். அதை பத்தி அதாவது ஒரு தன்னை நம்பி இருக்கிற ஒரு குழந்தைக்கு வந்திருக்கேன், ஒரு மனசாட்சி வேண்டாம், உறுத்த வேண்டாம், ஒரு வார்த்தை கூட எங்கேயுமே பயன்படுத்தலீங்க. ஏன்னா அந்த நிலையில அவர் இல்லைங்க. அவர் எனக்கு வந்து இன்னொரு உலகத்தில் இருக்காருங்கிற உளவியல் மிக கொடூரமான பாதிப்பு இருக்கிறார். என்ன சிக்கல்ங்கிறது தெரியல. இவர் மட்டும் சிக்கல, பல லட்சம் பேரை சிக்க வைக்கிறாங்கன்னு ஒரு வருத்தம் தான் எனக்கு இருக்க வழியா. ஏன்னா நீங்க ஒருத்தர் எப்படி வேணா போங்க, நீங்க முடிச்சுட்டு எங்கேயோ போயிடுங்க, எந்த நாட்டுக்கு போயிடுங்க, எங்கேயோ செட்டில் ஆயிடுங்க, தனி விமானத்துல போங்க. பாதிக்கப்படுவது யாருங்க? பல லட்சக்கணக்கான குழந்தைக்கு யார் உளவியல் பாதுகாப்பு கொடுப்பா? அந்த ஸ்ட்ரக்சர் நம்மகிட்ட இருக்கா? 24 மணி நேரம் குழந்தை பக்கத்துல உட்கார முடியுமா? அப்ப அணுகிறதுக்கு எவ்வளவு முயற்சி பண்றோம். அவங்க கூட இருக்கிற நபர்கிட்ட பேசுறோம், அவர்களுக்காக பேசுற டிவியில பேசுறவங்களுக்கு அந்த டிவி ஆட்கள் வழியா ட்ரை பண்றோம். அவங்க வந்து சரி பாத்துக்கலாம், அது ஒரு லைட்டர் எண்டு. ஒரு என்னன்னா இது சாதாரண இது அவங்களுக்கு வந்து ஒரு அக்கறை கரிசனை எதுவுமே கிடையாது. எது மேலே இல்லைங்கிறது பின்னாடிதான் தெரிஞ்சுக்கிட்டோம். குழந்தையுமே சுத்தமா இல்லை.
ஏன்னா 18 வயசு கீழே வாக்கு வங்கி இல்லை அப்படிங்கிறக்க நீங்க அப்படி பண்றீங்களாங்கிற ஒரு பெரிய கேள்வி இருக்கு. எல்லா கட்சிக்கும் நான் கேட்போம். இவர்கிட்ட அந்த சுத்தமா அந்த எண்ணமே கிடையாது. அப்ப எனக்கு வந்து என்ன பயம் வருது அப்படின்னா, இதை அட்ரஸ் பண்றதுக்கு என்ன வழி? இதை உடனே அட்ரஸ் பண்ணி ஆகணும். மே 4 ரொம்ப நாள் நான் வந்து இப்ப நாங்க பொது தளத்துல இப்ப பேசுறேன்னா எல்லா அரசியல் கட்சி தலைவர்களுக்கு ஒரு கனிவான வேண்டுகோளை வைக்கிறோம். தேர்தல் என்பது தேர்தல் தான். ஏன்னா எல்லா கட்சியிலும் உங்களுக்கு தெரியும், மேடையில கடுமையா பேசிக்குவாங்க, கீழே வந்து பங்காளிம்பாங்க. இது தமிழ்நாட்டு கலாச்சாரம். எல்லாம் மாமா மச்சம்பாங்க. எல்லா இடத்துலயும் அண்ணா திமுக எல்லாம் கண்ணாடி பார்த்திருக்கேன், கண்ணாடி பார்த்திருக்கேன். அதுக்குள்ள அடிச்சுக்குவாங்க. ஊர்ல 2 வருஷம் பங்காளி வாங்கன்னு. அந்த பங்காளி தன்மை இங்க இருக்காது, குழந்தைட்டு இருக்காது. அது எப்படி உருவாக்குறது? அப்ப அந்த ஷார்ட் பீரியட் எப்படி? அப்ப நான் வந்து அரசியல் கட்சிகிட்ட ஒரு வேண்டுகோள், அவங்க கண்டிப்பா ஒரு தன்னுடைய கட்சியில் இருக்கிற தொண்டலுக்கு ஒரு அறைகோவல் கொடுங்க, ஒரு வேண்டுகோளை கொடுத்து நீங்க வந்து அதை பண்ணுங்கன்னு ஃபர்ஸ்ட் கேட்கறேன். அதே மாதிரி மாநில குழந்தை உரிமை பாதுகாப்பு ஆணையத்தை நாங்க ஒரு வேண்டுகோள் கொடுத்தோம். ஓகே, எனக்கு அடுத்த கேள்வி அதான் வந்தது. இப்போ இங்க ஒரு ஸ்டாச்சுரி பாடி ஒண்ணு இருக்கு, அதனுடைய செயல்பாடு எப்படியாக இருந்தது இந்த விஷயத்துல? இதுல என்ன நடந்துருச்சு அப்படின்னா, இந்த மாதிரி ஸ்டாச்சுட்டரி பாடிகளுக்கு என்ன பிரச்சனை, சூமோட்டோவை எடுப்பாங்க, தன்னிச்சையா எடுக்கலாம். இப்ப சூமோட்டோ எடுக்கிறதுக்கான அரசியல் சூழல் இங்க வந்து இசிஐ கட்டுப்பாடுல தமிழ்நாடு இருக்கு. ஒரு காபந்து அரசு அப்படிங்கிற காலகட்டத்துல அவங்க வந்து பெருசா இயங்கல. அப்ப உடனே நாங்க என்ன பண்ணோம், அவங்க மேல ஒரு கம்ப்ளைண்ட் லான்ச் பண்ணோம். விஜய் மீது ஒரு கம்ப்ளைண்ட், விஜய் மீது கம்ப்ளைண்ட் கொண்டு தனியா கொடுத்தோம். மாநில குழந்தைகள் ஆமா, குழந்தை உரிமை பாதுகாப்பு ஆணையத்துக்கு விஜய் மீது நடவடிக்கை எடுக்கிற ஒரு தனியா ஒரு கம்ப்ளைண்ட். இசிஐ என்ன பண்ணணும், டிஜிபி நம்முடைய காவல்துறை தலைவர் என்ன பண்ணோம், தனியா வந்து கொடுத்தோம். அது மட்டும் இல்ல, இன்னொரு அப்பீல் பண்ணோம். என்ன அப்பீல் பண்ணா, நீங்க ஒரு மாநில குழந்தை உரிமைகளுக்கான பாதுகாக்கிற தலைமை அமைப்பு, அதுதான் ஒரு குழந்தையினுடைய ஹியூமன் ரைட்ஸ், ஒரு குழந்தையோட மனித உரிமையை பாதுகாக்கிற தலைமை அமைப்பு, அந்த அமைப்பிட்ட நாங்க வேண்டுகோள் வச்சோம். நீங்கள் ஒரு அறிவுறுத்தல் பெட்ரோல் கொடுங்க. நாளைக்கு என்னதான் இருந்தாலும் அவங்க தான் கண்காணிக்க போனோம். அப்ப குழந்தைகள் கண்காணி, அப்ப அவங்க நல்ல ஒரு 2 பக்கத்துக்கு ஒரு அறிக்கை கொடுத்து அது எல்லா ஊடகத்துல வந்துச்சு. அது ஒரு நம்ம எதிர்பார்த்து, ஆனா எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துன்னு தெரியல. அப்ப இதுல அடுத்த எலெக்ஷன் கமிஷன் உடனடியாக அரசியல் கட்சியில் கண்டிப்பா சொல்லணும், இந்த தேர்தல் வரும், நம்முடைய ரிசல்ட் வரும், அன்னைக்கு நீங்க நடந்து கொள்ள வேண்டியது குறிப்பா 18 வயசு கீழே விஷயங்கள் பண்ணணும். இப்ப இருக்கிற அரசு நேத்து ஒண்ணு பண்ணிருக்காங்க. அரசுடைய டிஐபிஆர் என்ன பண்ணிருக்காங்க, கள விளம்பரத்துறை என்ன பண்ணிருக்காங்கன்னா, நீங்க ஏதாவது உங்க உளவியல் சிக்கல் இருக்குன்னா உடனடியா நீங்க வந்து 14416 எண்ணுக்கும் 1098 பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க எல்லாரும் எல்லா லிமிட்டுக்கு வந்துட்டாங்க. ஆனா பட் 24 மணி நேரம் பக்கத்துல குழந்தைக்கு பக்கத்துல யார் இருக்கா? பெற்றோர் தான் இருக்கிறாங்க. என்ன பண்றது? எல்லாரும் பேசி ஆகணும். நான் எல்லாத்தையும் கேட்கறேன், உங்ககிட்ட கேட்கிறேன், பெற்றோர்கள் என்ன பண்ணணும்? சரி, நடந்து முடிஞ்சிருச்சு. இப்போ குழந்தைகளை நம்ம எப்படி ஒண்ணு இல்ல பாதுகாக்க ஒரே வழி குழந்தைகளோடு இருப்பது. இந்த அதாவது இந்த நான் திரும்ப சொல்ல, தாவேகா விஷத்தனம் பாதிக்கப்பட்ட குழந்தைன்னு சொல்லுவேன். கொரோனாவில் பாதிக்கப்பட்ட மாதிரி நான் அப்படியே வார்த்தை பயன்படுத்த தப்பான, தாவேகாவால் பாதிக்கப்பட்ட, தாவேகா விஷமத்தால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் அங்கங்க இருக்கிறாங்க, எல்லா இடத்துலயும் இருக்காங்க. அவங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த 10 நாள் எப்படி எல்லாம் ஓடி இருப்பாங்க. அப்ப அந்த குழந்தை தான் பாதிக்கப்பட்ட குழந்தை. இப்ப நம்ம தெரிஞ்சு போச்சு. அந்த குழந்தைகிட்ட மறுபடியும் டிஸ்க்ளைமர் போட விரும்புறேன், 18 வயதுக்கு உட்பட்ட எல்லாரும் குழந்தைகள், 18 வயது எல்லாரும் அந்த குழந்தைகிட்ட வந்து உட்காந்து பேசுங்க. இதை ஏற்றுக்கொள்கிற மனப்பாங்க இது எல்லாமே இருக்கும். நீ நினைக்கிற ஒரு தலைவன் அடுத்த எலெக்ஷன்ல கூட நிக்கலாம், நீ அதுக்கு அடுத்த எலெக்ஷன்ல நிக்கலாம், நல்லா ஸ்ட்ரக்சர் பண்ணி வந்து நிக்கலாம். அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. திரும்ப ஆகலாம், ஆக முடியாது. தமிழ்நாட்டில் எல்லாரும் ஆயிருக்கிறாங்க. யார் வேணாலும் அரசியல் கட்சியில இருந்து, திரைத்துறையிலிருந்து வந்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்படின்னு ஒரு அவங்களுக்கு ஒரு கவுன்சிலிங். அடுத்து அவங்களுக்கு வந்து உளவியல ரொம்ப மோசமான சிக்கல் இருக்குன்னா, அந்த நம்ம உளவியலாளர்கள் அவங்க தொடர்பு கொண்டா 14416 தொடர்பு கொண்டா உளவியலாளர் ரெஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. 14416 ஆமா 14416 அப்படி அவங்களால அதை பண்ண 1098 1098 அலாட் பண்ணி வச்சிருக்காங்க தமிழ்நாடு அரசு. அது ரொம்ப பாராட்டுக்குரிய விஷயம். அவங்ககிட்ட சொல்லணும். அடுத்து இந்த குழந்தைகிட்ட வந்து விவாதம் பண்ணாதீங்க, சண்டை போடாதீங்க, அந்த குழந்தையில போய் உளவியலா வந்து டார்ச்சர் பண்ணாதீங்க, அடிக்காதீங்க. சில பேர் கொஞ்சம் சந்தோஷமா கிண்டல் பண்ணி பார்ப்பாங்க, தோத்துட்டாரு பாரு அப்படி. அதுமே குழந்தைக்கு வந்து மாதிரி எதுவும் பண்ணக்கூடாது. நீங்க வந்து குழந்தையில வந்து நீங்க வந்து அவனை வந்து டீசிங் பண்ணக்கூடாது. அந்த குழந்தையில வந்து அச்சுறுத்தல் பண்றதோ துன்புறுத்தல் என்ன நம்ம மனது அளவு கிடையாது, நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம வந்திருக்க எல்லாத்துக்கும் அந்த மனது எளிய மனது, அந்த செல்ஃப் எஸ்டீம் இருக்கு குழந்தைக்குன்னு இருக்கு, ஒரு மாண்பு இருக்கு, டிக்னிட்டி இருக்கு குழந்தைக்கு இருக்கு. ஆட்டோமேட்டிக்கா இப்படி நடந்துருச்சு, நம்மள இப்படி சொல்லிட்டாங்கன்னு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா ஒரு நொடியில எடுக்கிற முடிவு. அப்ப ஏதாவது பண்ணிட்டா யார் பாப்பா? அதனால அந்த குழந்தையோட தரமான நேரத்தை செலவு பண்ணுங்க. அடுத்து நம்ம பொறுத்த வரைக்கும் பொதுவாக உளவியல் தளத்தில் இருக்கிற நண்பர்கள் எல்லாரும் பேசணும். இன்னைக்கு வந்து நிறைய பேர் என்ன பண்றாங்க, இப்படி விட்டுக்கலாமே, அவங்க அப்படி போயிட்டாங்களே அப்படின்னு கைவிடுறாங்க. தயவு செய்து அப்படி கைவிடக்கூடாது. கைவிடக்கூடிய மனப்பான்மைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. அது தள்ளப்பட்டிருந்தாலும் நான் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா என்னதான் நம்ம குழந்தைங்க, யார் குழந்தைங்க, நம்ம ஊர் குழந்தைகள், யார் பாதுகாக்கிறது? அப்படியே விட்டுட்டு அவங்க போகட்டும், அப்படியே போட்டுன்னு விட்டா நம்ம என்ன மனநிலையில் இருக்கிறோம்? அப்ப அந்த தயவு செய்து அந்த மனநிலை எடுக்காதீங்க.
அவர்களை நாம வந்து அவங்க வந்து நம்ம அவங்களை பக்குவப்படுத்தல, அது நம்ம தவறிட்டோம். நம்ம பெரியவர், நானும் ஒரு குற்றவாளி தான் இந்த விஷயத்த. எல்லோரும் இந்த சமூகத்துல எல்லாரும் நானும் வந்து அவங்களோட தரமான நேரத்தை செலவில்ல, அவங்களுக்கு புரிந்த லாங்குவேஜ்ல என்னால பேச முடியல, அவங்களுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ் எனக்கு தெரியல. நான் வந்து என்னுடைய அந்த பெரிய சிந்தனையில நான் போயிட்டேன். இன்னைக்கு சமூக வலைத்தள காலகட்டத்தில் அந்த அளவுக்கு நான் தெரியல. அது நான் வந்து அப்டேட் ஆகல, அது தப்பு தான், பிழை தான். ஆனா அப்படி விட்டுட்டு போக முடியாது. ஏன்னா ஒவ்வொரு ஃபார்மேஷன்ல இருக்கு. இப்ப நம்ம இந்த தேர்தலை வருகிற அரசாங்கம் என்ன பண்ணணும்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்புல நாங்க இன்னைக்கு பள்ளிகள்ல வந்து கலந்துரையாடல் நடக்கல. பகுத்தறிவு சிந்தனைகள், அறிவியல் மனப்பான்மைகள் பத்தி பேசல. ஒரு ஒரு இதே பள்ளிக்கூடத்துல 2-3 விவாதங்கள் நடந்துச்சு அப்படின்னா நல்லா இருந்திருக்கும். நீங்க ஒரு சமயத்துல ஒரு தொலைக்காட்சியெல்லாம் பார்த்தா இடஒதுக்கீடு பத்தி ஒரு அழகான விவாதம் நடந்துச்சு, ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. ரொம்ப நெகட்டிவ் பேசுனாங்க, அதுக்கு ஒரே பாப்பா பதில் சொல்லிடுச்சு. இப்ப நம்ம அந்த ஒரு ஸ்பேஸ் கொடுத்தங்காட்டி தானே. அது இல்ல, கலந்து கல்லூரிகள் நடக்கணும். நான் பள்ளியில இருந்து வர அடுத்த கல்லூரி அடுத்த லெவலுக்கு வரேன். இப்ப பள்ளிகள்ல இன்னைக்கு வந்து தேர்தல்கள்லாம் நடக்கல. நாங்களாம் என்னுடைய இளம் வயதுல வந்து தேர்தல் இருந்துச்சு. நான்லாம் என்னுடைய முதுநிலை பள்ளியில நான் கல்வி அமைச்சரா இருந்தேன், 1ஆவதுல இருந்து 5ஆவது வரைக்கும். நான் படித்த மாடல் கேபினெட் நான் படித்த பள்ளியில தூய திரேசால் முதுநிலை பள்ளி, ஈரோடு மாவட்டத்தில் கோபிச்செட்டிப்பாளையம் பக்கத்துல கிராமத்துல, கோபிவாளையம் கிராமத்துல நான் கல்வி அமைச்சரா இருந்தேன். தேர்தல் நடந்துச்சு. தேர்தல நான் முதலமைச்சருக்கு நின்று தோத்தேன், கல்வி அமைச்சரா போனேன். கல்வி அமைச்சரா இருந்தேன். அந்த ஊர்ல வந்து எங்க அப்பா அந்த பள்ளியோட தலைமை ஆசிரியரா இருந்தார். ஆனால் என்னை தோக்க வச்சாங்க. அப்படி ஒரு ஜனநாயக பண்புகள் பள்ளிக்கூடத்துல இருந்துச்சு. விவாதங்கள் பண்ணாங்க, எங்களுக்கு கேள்வி கேட்டாங்க. அப்படி அதே மாதிரி நான் அரசு பள்ளிக்கு நான் 6ஆம் வகுப்புல கேட்டேன். அந்த பள்ளிக்கூடத்துல வந்து நிறைய விழாக்கள் நடந்துச்சு, நிறைய அரசியல் கருத்தமர் பண்ணோம். 9, 10, 11 வரும்போது நிறைய பேசணும். கல்லூரிகள்ல வரும்போது எங்களெல்லாம் ஃபார்மேஷன் மட்டும் நிறைய குழுக்கள் இருந்தாங்க. இப்ப எதுவுமே உள்ள வராத நிலை பிரச்சனை. எங்க போறாங்கன்னா கடைசியில குழந்தை அங்க போய் நிக்கிறாங்க, அது இளைஞர் அங்க போய் நிற்கிறார். அப்ப கண்டிப்பாக பள்ளிகளில் கல்லூரிகளில் தேர்தல் நடத்தப்படணும். ரொம்ப முக்கியமான, ரொம்ப கண்டிப்பா வந்து நம்ம எல்லாரும் பேசணும். இப்ப என்ன ஆயிடுன்னா, தேர்தல்னா எல்லாம் அரசியல், இது அரசியல் படுத்துவதில்லை, குழந்தைகளுக்கு அரசியல் தன்மையை உள்வாங்கிக் கொள்வது, அது கண்டிப்பா தெரிஞ்சு அதை வந்து இருக்கு. அதே மாதிரி பாடத்திட்டத்துல இன்னைக்கு வந்து ஆசிரியர்களை வந்து நம்ம நிறைய பயன்படுத்தாம விட்டா எனக்கு ஒரு வருத்தம் இருக்கு. ஆசிரியர்கள் சங்கங்களை யாருமே பயன்படுத்தல. ஆசிரியர் சங்கங்களுடைய பங்கேற்பு இல்லாமல் பள்ளிக்கூடத்தில் எதுவுமே நடக்காது. எவ்வளவு முற்போக்கான திட்டங்கள் இருந்தாலும் நீ தமிழ்நாட்டில் கடந்த 5 ஆண்டுகள் நான் பார்த்தா அற்புதமான திட்டங்கள் வெற்றிகரமாக அமைந்ததுக்கான காரணங்கள் ஆசிரியர் தான், தோல்த்ததுக்கான காரணம் ஆசிரியர் தான். ஏன்னா ஆசிரியர் சங்கங்களை பயன்படுத்தல. உண்மையில் அவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னு திணிக்கிறாங்க நினைச்சேன். ஆசிரியர் சங்கங்கிறது அந்த குழந்தை நலன்ல இருக்கிறாங்க, அவங்களோட உட்காந்து பேசியிருக்கணும். இப்ப ஆசிரியர் சங்கங்கள், முற்போக்கான ஆசிரியர் சங்கங்கள் கண்டிப்பாக அடையாளப்படுத்தப்படும். பள்ளிகள்ல நல்ல அழகான சிந்தனை உள்ள ஆசிரியர்கள் இருக்கிறாங்க. அங்க வந்து ஒரு நூலகம் தொடங்கி நூல் வாசிப்பு, பாடத்திட்ட வாசி, ஒரு கலந்துரையாடல் எல்லாம் தொடங்கினா தான் நடக்கும். இல்லைன்னா இது ஒரு நாள்ல நடக்காது. மிகப்பெரிய ஒரு உளவியல ஆள் மனசுல பதிஞ்சிருக்க விஷயமா இருக்கு. இது ஒரு நீண்ட கால அடிப்படைகள். ஆனா இப்ப இந்த காலகட்டத்தில் நெகட்டிவ் நாள்ல எந்த நெகட்டிவ் பேச வேண்டாம், பாசிட்டிவா இருப்போம். நம்ம குழந்தைகளை கை தூக்கிடுவோம். எது தப்பு நடந்தாலும் நம்ம குழந்தைங்க தான், எந்த கட்சியா இருந்தாலும் அரவணைக்கணும். அவங்களுக்கு வழி நடத்துவதற்கான விஷயத்தை நம்ம கையில் எடுக்கணும் தான் நான் விரும்புறேன். நான் இன்றைய தினம் எங்களோடு இணைந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.